வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வர் சைட் டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன். ஸோ சர்வர் சைட் டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ டெம்ப்ளேட்ஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு ரீசனுக்காக இந்த வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, வெப் அப்ளிகேஷனில் நிறைய டைனாமிக் டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். அதை ப்ராப்பராக ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எது மூலிமா நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு வெப் பேஜோ இல்லைனா இமெயில்ஸ் மூலிமா நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஒரு ப்ராப்பர் டெம்ப்ளேட்ஸ்லாம் வரும் நம்மளுக்கு இமெயில் மூலிமா வரும்போது ஒரு டெம்ப்ளேட்டோட வரும். அது எல்லாமே வந்து பேக்கெண்டில் இருக்கிற ஒரு டெம்ப்ளேட் இன்ஜின் மூலிமா தான் நம்மளுக்கு இது எல்லாமே நடக்குது. இந்த இடத்துல எப்படி நம்ம டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன்ஸ் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இடத்துலலாம் ஒரு டெம்ப்ளேட் ஒரு இன்புட்டை யூசர் கிட்ட இருந்து டைரெக்டாக வாங்குதோ அந்த இடத்துலலாம் நம்மளால டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன் மூலிமா ஒரு அட்டாக்கர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக வெப் சர்வர் இருக்கிற இன்டர்னல் ஃபைல்ஸ்குள்ளே அவரால் ஈஸியாக கை வைக்க முடியும். அதே போல் சர்வரோட ஃபுல் ஆக்சஸை அவரால் எடுக்க முடியும். யூஸிங் சம் ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் மெத்தட் மூலிமா அவரோட ஃபுல் ஆக்சஸை எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன் ஆக்சுவலாக எதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் மோஸ்ட்லி அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று டெவலப்பர் சைட்லேருந்து பண்ணுற தப்பு. பிகாஸ் யூசருக்கு டைரக்ட் ஒரு இன்புட் ஆக்சஸ் டெம்ப்ளேட் மூலிமா கொடுக்கறதுனால அது ஒரு பெரிய தப்பு. ஓகே, அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில பேர் சர்வர் சைடில் ரன் ஆகிட்டு இருக்க டெம்ப்ளேட்ஸை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் டீட்டெயில்ஸ் கிடச்சா கூட அது கூட ஒரு டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறியை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன் எப்படி பண்ணுறது தான் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் அட்டாக்குக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஒரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா XVWA. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீம் வல்னரபிள் வெப் அப்ளிகேஷன். ஸோ இதில் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் சைட் டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ லெட் மீ கோ ஹியர். கீழே பார்த்தீங்கன்னா சர்வர் சைட் டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் சர்வர் சைட் இன்ஜெக்ஷன் பற்றி நீங்கள் இன்னும் கிளியராக பார்க்கணுன்னா இங்கே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அதை பற்றின இன்ஃபர்மேஷன். அண்ட் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க பிளாக் லிங்க் கூட கொடுத்துருக்காங்க. இதை கூட நீங்கள் படித்து பார்க்கலாம். பட் ஆனால் இட்ஸ் டூ லிட்டில் பிட் ஓல்டு, பட் இட்ஸ் ஓகே. கான்செப்ட் படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். ஓகே, ஸோ நீங்கள் இதை போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆனால் மோஸ்ட்லி நிறைய டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வர் சைடில் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு டெம்ப்ளேட் இன்ஜினோட நேம் உங்களால் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது ஒன்று லைக் டெவலப்பர் சைடில் ஏதாவது மிஸ்டேக் இருந்து வெளியில் ஏதாவது எக்ஸ்போஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த டைமில் உங்களால் அந்த டீட்டெயிலை யூஸ் பண்ணி உங்களால் அட்டாக் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு டெம்ப்ளேட் இன்ஜின் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அதுக்கான பேலோட்ஸை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்ஜினுக்கும் டிஃப்ரெண்ட் பேலோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேலோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒரு இன்புட்டை நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேக் எண்டில் இருக்க டெம்ப்ளேட் இன்ஜின் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்விக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜின் இருக்குது. ஸோ அதை தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே எனக்கு ஒரு இன்புட் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நான் லஃப்மேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, லஃப்மேன் சப்மிட்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு இன்புட்டை உள்ளே எடுத்துக்கிட்டு அப்படியே எனக்கு அதோட அவுட்புட் எனக்கு கொடுக்குது. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக பேக்கெண்டில் டெம்ப்ளேட் தான் இதை ஃபுல் இன்புட் எடுத்துகிட்டு அதுதான் ப்ராசஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகே, லைக் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் த சென்ஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ அதுக்குள்ளே நான் லைக் 5 multiply by 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்கும்போது எனக்கு பேக்கெண்டில் இருக்கிற அப்ளிகேஷன் இதை ப்ராசஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துட்ருக்கேன். 5 into 5 என்னது நார்மலாக 25. பட் ஆனால் எனக்கு ஆக்சுவலாக இங்கே நான் கொடுக்குற இன்புட்டை எனக்கு அப்படியே டிஸ்பிளே பண்ணணும். ஒன்று ஒரு ப்ராப்பர் அப்ளிகேஷனாக நான் என்ன கொடுத்துருக்கனோ அதை அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சப்மிட் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நான் கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பிரஷனை ஆக்சுவலாக ப்ராசஸ் பண்ணி அதோட வேல்யூ எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக பேக்கெண்டில் இருக்க டெம்ப்ளேட் நம்ம கொடுக்குற இன்புட்டை அப்படியே எடுத்துக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணுது. ஓகே, அது டெம்ப்ளேட் என்ன இன்ஜின் பார்த்தீங்கன்னா ட்விக். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸோ பேக்கெண்டில் இருக்கிற இந்த டெம்ப்ளேட் இன்ஜின் மூலியமாக ஒரு யூசர் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஸோ
இது மூலிமா நம்மளால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோட்ஸை வந்து நம்ம உள்ளக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் சர்வர் சைட் டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு தனியாக பேலோட்ஸ் கூகுளில் இருக்குது. நீங்கள் அந்த கூகுளில் போய்ட்டு அந்த பேலோட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ லெட் மீ கோ ஹியர். I'll do SSTI, which means server side template injection. ஓகே, ஸோ அதோட பேலோட்ஸை நான் தேடிடுறேன். ஓகே, ஸோ பேலோட்ஸ் ஓகே, ஸோ பேலோட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா எனக்கு பேலோட்ஸ் லிஸ்ட் காட்டும். ஸோ இதில் ஒரு 2-3 இருக்குது. ஸோ அதில் நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, எங்கேயாவது நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுக்கே நான் போகிறேன், ஃபர்ஸ்ட் ஒன்கே. ஸோ இது வந்து டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது என்னது, ட்விக். ஓகே, ஸோ அதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு பேக்எண்டில் இருக்கிற இன்ஜின். ஓகே, ஸோ ட்விக். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே கொடுக்குறேன், பேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா ப்ராசஸ் பண்ணி எனக்கு அப்படியே கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துச்சுன்னா அங்கே டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ என்னால் ஒரு பர்டிகுலர் கோட்ஸை என்னால் வந்து அந்த டெம்ப்ளேட்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி என்னால் ப்ராசஸ் பண்ண முடியுதில்ல. ஸோ அதனால் ஐ கேன் ஏபிள் டு பர்ஃபார்ம் கோட் எக்ஸிக்யூஷன். அதில் கோட் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, நான் இந்த ரெண்டாவது எடுத்துக்கிறேன். ஓகே, லைக் காப்பி. ஸோ லெட் மீ கோ ஹியர். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆக்சுவல் கோடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா, ஐடி. ஓகே, இது ஒரு லினக்ஸ் கமாண்ட். நான் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்க்குறேன். எனக்கு என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஐடி இஸ் ஆக்சுவலி டீமன். ஓகே, ஸோ என்னால் வேறு ஏதாவது கொடுத்து பார்க்க முடியும் இந்த இடத்துல, லைக் ஹூ ஆம் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் நான் கொடுத்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இட் சேஸ் டீமன். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னால் கமாண்ட்ஸை வந்து உள்ளுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் என்னால் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஐடி இருக்கிற ஸ்பேஸில் வந்து என்னால் ஏதாவது ஒரு ரிவர்ஷல் எடுக்கிறதுக்கான கோட்ஸை நான் ஏதாவது இங்கே கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு இந்த மிஷின்லேருந்து எனக்கு ரிவர்ஷல் எடுத்து கொடுத்துரும். ஓகே, இதுதான் கைஸ் ஆக்சுவலாக வந்து சர்வர் சைட் டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இந்த சர்வர் சைட் டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுன்னா லிட்டில் பிட் கன்ஃபியூசிங். பிகாஸ் பேக்எண்டில் வந்து என்ன மாதிரி டெம்ப்ளேட் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சாதான் நம்மளால் வந்து அதுக்கேற்ற டெம்ப்ளேட் பேஸ் பண்ணி அதுக்கேற்ற பேலோட்ஸை நம்மளால் கொடுக்க முடியும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பேர், லைக் இது பெபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இன்ஜின் இருக்குது. அப்புறம் லைக் கோட் பென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இன்ஜின். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஐ மீன் டெம்ப்ளேட் இன்ஜின் இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் மூலிமா ட்விக் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனால தான் நம்ம டேரெக்டாக ட்விக்கில் போய் கொடுத்துட்ருக்கோம். அப்படி இல்லைனா நான் ஒரு ரியல் அப்ளிகேஷனில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் வந்து இதில் இருக்க எல்லா கோட்ஸையும் நான் வந்து உட்காந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். பிகாஸ் ஆஸ் அ டெஸ்டர் ஆர் அன் அட்டாக்கர் எனக்கு வந்து பேக்எண்டில் இருக்கிற என்ன மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இன்ஜின் வந்து ரன் ஆகிட்டுருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ அது தெரிஞ்சால் தான் என்னால் அதை பர்ஃபார்ம் பண்ண முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இன்ஜின் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனில் கொடுக்கணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஃபைல் எக்ஸிக்யூஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஐ மீன் ரீட் ரிமோட் ஃபைல் உள்ளே இருக்க ஃபைல்ஸை ரீட் பண்ணணும். அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடு இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் கோட்ஸ் வந்து ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இது ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் ரேர், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினச்சினா we can do it. ஓகே, ஸோ இதுதான் கைஸ் ஆக்சுவலி டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு இது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு Q&A செக்ஷனில் போடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.